ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜீ தமிழில் வெளியான தமிழா எபிசோடில் வெளியான கல்யாணத்துக்கு பிறகும் பிரியமான தோழன் பிரியமான தோழி தலைப்பில் 9/3/2025 ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய முதல் பாகம். இந்த முதல் பாகத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பார்த்து ரசிங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்றைக்கு லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அபு உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. திருமணத்துக்கு பிறகும் இருக்கக்கூடிய பிரியமான தோழன் தோழிகளை பற்றிய ஒரு கதை. இது சாத்தியம் இல்லையா, எப்படிலாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹேண்டில் பண்ணாங்க, கெஸ்ட் என்ன சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பேச ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஏதாவது நின்றுடும். அதுக்கு முன்னாடி வரலையும் எதுவும் இருக்காது. இப்போ பளிச்சுன்னு நினைக்குது. எனிவே பிரச்சனை என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான். சொல்லுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே. ஓகே, நல்லா சொல்ல தண்ணி கொடுப்பீங்க. இப்போல்லாம் அது இல்லவே இல்லை. என்னையே யாராவது பார்த்துக்கிற நிலைமையில இருக்கேன் சார். ரைட்டு, இருக்கிறப்பையும் அப்படி தான் இருந்தீங்கன்றதுக்காக இங்கே சொல்ல வந்த விஷயம். ரைட், இது நம்ம போட்டதுலேயே நிறைய ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ கூட்டம்லாம் வராது. ஓகே, ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. 26 பேர் லைக் எல்லாம் போட்டு எல்லாருமே அந்த பர்சனலாகவே ஏதோ அடிபட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால இன்னொன்று இது ரொம்ப சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன். இந்த கலர்லாம் இங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதான் உண்மை. ஏன்னா இங்கே எதுக்குமே வழி கிடையாது. நீங்களே தன் கையே தனக்கு உதவின்றது எங்கே பொருந்துமோ இல்லையோ, யூகேல பொருந்தோம். செல்ஃபாக நீங்கள் கட் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருந்ததுனால தான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சப்ஜெக்ட் 2 மணி நேரத்துக்கு இல்லை, 5 மணி நேரம் பேசுகிற சப்ஜெக்ட் இது. பட் அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு அது மட்டும் புரியுது. ரைட், எனிவே சப்ஜெக்ட் பற்றி நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய தடவை பேசியிருக்கோம். இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட இதே விஷயத்த பேசணும். அது மட்டும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. இதுதான் நிதர்சனம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி நீங்கள் ரொம்ப மறைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேரை நவுத்திட்டு, கொஞ்சம் பட்டையை நவுத்திட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காந்தீங்கன்னா மூஞ்சி தெரியும்ல, அந்த அவ்வளோதாங்க. அப்படியே போய் ஃபுல்லாக செட்டில் ஆகிறீங்களே, இப்போ தெரியுது. இதுக்கு நான் இவ்வளோ தூரம்லாம் செட்டப் மாற்றிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ரைட், நான் எப்பயுமே ஒரே விஷயந்தான், ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுறது. ஸ்னேகன் கூட இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா அது உள்ளார ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் எந்த உறவாக வேண்டுமா எடுத்துக்கலாம். இன்னொன்று, படுக்கையில் முடிகிறது தான் காதலும் கிடையாது. ஓகே, அது மீறிய உறவுகள் நிறையவே இருக்கு. இதுவும் இங்கே நம்ம நிறைய வாட்டி சொல்கிறோம். எல்லா காதலும் படுக்கைக்கு போகணும்னு அவசியம். ஐ மீன் எல்லா லவ்வும் அப்படி வச்சிங்கன்னா, ஏன்னா காதல்னா இங்கே எல்லாத்துக்கும் போகும். அவன் லவ் மேக்கிங்னா ஒரே தான் மேட்ரு, எல்லாமே ஒன்றுத்துலேயே முடிச்சுடுவான். அங்கே வெறும் யூ தான். இங்கே தான் நீங்கள் எல்லாமே வரும். இதில் இங்கே மரியாதைன்னு அங்கே ஒன்றும் கிடையாது. யூனா யூ தான். யூ 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 எஸ் ஐ ஐ அவ்வளோதான். நான், நாங்கள், நாம், நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் எல்லாமே மரியாதைக்கலாம், எல்லாம் ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம மொழி யாராலும் அசிங்க. அது என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ இதில் என்ன பிரச்சனை, இதில் இருக்கிற பெரிய சிக்கல் அதுதான். ஆக எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த லவ் படுக்கைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில பேரை பேசிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். ரொம்ப இக்கட்டான சூழல் அவங்க ஒரு நண்பராக இருந்திருப்பாங்க. இவங்க இன்னைக்கு பார்த்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழலில் தான் அவங்க கூட நின்று இருக்காங்க எல்லாருமே. அந்த இக்கட்டான சூழல் நிற்கும் போது எதை பற்றியுமே கவலை எல்லாம் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, கிணத்து தவளையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகமாக பார்ப்பீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சீரியல் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே இடத்துல வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் தான் வரும். நீங்கள்
பல இடங்களுக்கு பயணிக்கும் போதும் உங்களுடைய இடத்துல இருந்து இடத்த குழைச்சி போட்ட சாணி மாதிரி இல்லாமல் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கும் போது தான் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கடலூரில் கூத்தப்பாத்தில் மட்டுமே இருந்தேன்னா இப்படி ஆண் பெண் இப்படி பேசுறது தப்பு, கட்டிப்பிடிக்கிறது தப்பு, வாடி போடி சொல்றது தப்பு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சமூகம் கட்டமைத்த விஷயம். இப்போ இங்கே வந்ததுக்கே என்ன சொல்றாங்க நிறைய பேர், எனக்கு அவ்வளோ பொசசிவாக இருந்தது, எனக்கு வந்து என்னை விட்ட, அதாவது ஒரு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு சொல்லுது புருஷனா பொண்டாட்டியா ஃப்ரெண்டானும் போது நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், பொண்டாட்டி வந்து வீட்டுக்கே கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஃப்ரெண்டு நான் சொல்றாங்க தப்புன்றாங்க. அங்கே அதுதான் நிதர்சனமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆளாக நிறைய பேர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருக்கும் வந்து எதுவுமே இருக்காது, அந்த கிளர்ச்சியோ இல்லை கெமிஸ்ட்ரியோ இருக்காது, பெஸ்ட்டாக இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்ததுமே வந்து ஒன் சைடில் ஒரு கேரக்டருக்கு வந்து அதாவது ஆணுக்கு வந்து பெண் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், காமம் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ரெண்டுன்ற பொருள் இருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்ணுக்கு வந்து ஆண் மீது காமம் இருக்கும், ஆனால் ஃப்ரெண்டுன்ற பொருள் இருப்பாங்க, அண்ணன்ற சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அது வந்து, அதாவது இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, எல்லா நம் மனதில் தோன்றக்கூடிய மனதில் நினைக்கக்கூடிய விஷயத்த எந்த மனிதனும் பேசுவதில்லை. அவன் வெறும் 10% மட்டும்தான் பேசுறான். மனசுல தோன்றத எல்லாம் சேர்த்து அவன் வந்து வெளிப்படுத்துற விஷயமே அவன் யோசிக்கிறதுல வெறும் 10% தான். அதுவும் சில பேர் பேசவே மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, என்ன வேணாலும் இருக்கலாம். அதுதான் அன்னைக்கு வந்து ஸ்நேகன் வந்து சொல்லியிருந்தாரு, சமூகம் கருதி, உறவு கருதி, சூழல் கருதி, ஏகப்பட்ட கருதிகள் இருக்கு. அதுல இன்னொன்று இருக்கு, உங்களுக்கு என் மேல ஈர்ப்பு இருக்கலாம், எனக்கு இல்லாம இருக்கலாம், எனக்கு உங்க மேல ஈர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இதுல என்ன மேட்டர் என்னன்னா, 2 பேருமே ஈர்ப்பு இல்லாம இருக்கலாம். 2 பேருக்குமே ஈர்ப்பு இல்லாத விஷயத்துக்கு நீங்க போய் நீங்க எப்படி பேசுனீங்கன்னா அது வந்து கடுப்பா தான் ஆகும். புரியுது. அதே மாதிரி அதுதான் சொல்றேன், நீங்க ஒரே இடத்துல இருந்துட்டு நீங்க இந்த டாபிக்கை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா, கிராமத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்னு. அப்போ அதே வந்து நீங்கள் வந்து சென்னை மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போவோம். அதே இன்னொரு இடங்களுக்கு அப்படியே, அதாவது மக்களோட பழக தான் உங்களுக்கு அதில் இருந்து வெளியே வருவீங்கன்னு சொல்ல வர. அந்த பேச பழக ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை, நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை, தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது அது சரியா இருக்கு. அதனால ஒரு லேடி சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பூமராகவே இருக்கிறாங்க, எல்லாமே 90s 80s பொழுது, ஆனால் நீங்க 2000ல பாருங்க, அவங்க ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, மடியில் படுத்துக்கிறதுல இருந்து தட்டி விளையாடுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து ஒரே விஷயம் தான், கணவன் என்பவன் நடுவில் வர்றவன், ஃப்ரெண்டுன்றவன் வந்து சின்ன வயசுல இருந்தே பாக்குறவங்க, அல்லது திருமணத்துக்கு முன்பாகவே இருந்தே பாக்குறவங்க. அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். எல்லாத்த விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா சார், 90ஸ்க்கு அப்புறம் அப்படின்னும் பொழுது நீங்க அதற்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல், அதுக்கு மேல கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருக்கும்பொழுது டியூஷனோ இல்ல வேற எங்கேயாவது போனா, எழுத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் வேணா அவன் வந்து என் ஃப்ரெண்டுன்னு கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க சொல்லலாம். என்ன உடம்பி அங்கங்கு பச்சை நரம்பி முன்னால் சொல்ல உடம்பி அதுக்கு அடையாளம் சின்ன தழும்பி. இவங்க தேவையில்லாத கதையை இதுல உள்ள எடுத்துட்டு வராங்க. இல்ல பக்கத்து பையன் அக்கத்து பையன் அப்படின்னும் போது அந்த பையன் போட்ட பாடல் அதை நான் இங்க எடுத்துன்னு வரல ஜாக்கி. ஜெனரல் என்ன, அவர் உங்க ஃப்ரெண்டு தானே ஆக்சுவலி முன்னாடி? அவரு உங்களை வந்து ஒரு பொண்ணு ரூட் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவரோட அண்ணன். இப்ப அந்த கதையை நான் எடுத்துட்டு வரட்டுமா? அவங்க உங்களுக்கு பாடல் போடுவாங்களே. இல்ல மேடம், இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது தேவையில்லை. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ளார வந்துட்டேன். ஐம் வெரி சாரி, பின்வாங்குறேன். ஏனென்றால் கலைஞர் சொல்லி இருக்கிறார், கேடயமும் கத்தியும் தான் இருக்கணும், பால் இருக்குன்றதே வீசிட்டே இருக்க கூடாது. மொத்த தடுப்பாட்டம் அப்பப்ப என்ன பண்றது மேடம், நம்ம கத்தி வீசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்றது, சம்பவக்காரனா இருக்கிறது பெரிய பிரச்சனை. இட்ஸ் ஹேப்பன்ட், தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். சோ என்ன சொல்ல வந்துன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகபட்சம். நீங்க ஃப்ரெண்ட் என்னது ஃப்ரெண்டா அப்படிப்பாங்க. எப்படி உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் இருக்கும். எப்படி உனக்கு தெரியும், எங்க பார்த்த, என்ன ஏது, ஏன் ஃப்ரெண்டு, எல்லா கேள்விகளும் வரும். இதுதான் வந்து நம்ம வந்து இருந்த வாழ்க்கை முறையே. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு கோயட்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயட்ல இருக்கிற நம்ம இப்போ கடலூர் மாதிரியான ஊர்ல இருக்கிற கோயடுக்கும் சென்னை மாதிரியான இருக்கிற கோயடுக்கும், அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற கோயடுக்கும் மாதிரியான ஸ்கூல்ல இருக்கிற கோயடுக்கும் பயங்கர வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது சில ஸ்கூல்ல போன் வீடியோவே பாக்குறாங்க. அதாவது நான் சொல்றது வந்து சின்ன குட்டி பொண்ணு, அவங்க வீட்டுல யாருமே இல்லாதப்ப அதை பார்க்குன்றது சொல்லி எனக்கு தகவல்கள்லாம் வந்தது. அது யார் மூலமா எப்படிலாம் சொல்லல சொல்றேன். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். எஸ்,
சரியா? ஸோ அது எல்லாமே வந்து இருக்கு. அதனால தான் வந்து இப்போ அந்த அப்போ சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வர்ற கூடவே இருக்கிற பசங்கள் 4 பசங்க 10 பசங்க நம்ம கூடவே படிக்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. திடீர்னு நம்ம அதனால தான் நம்ம இங்கே ஒரு அம்மாலாம் சொன்னாங்களே தொட்டு பேசுறதெல்லாம் அப்பதான் சார் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது அப்படின்னு. அது இப்போ இங்க சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நட்புலாம் இருக்க வேண்டாம், ஆபீஸ்ல நீங்க உள்ள போனீங்கன்னா ஹாய் ஹலோ அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப இயல்பாயிடுச்சு. சரியா? சோ இதை நீங்க வந்து நட்புல இருக்கிறவங்க தான் இதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இங்கே மாறிட்டே வருது. அது ஏன் மாறிட்டு வருதுன்னா உங்களுடைய சூழல்கள், நீங்க வளர்ந்த முறைகள் அப்படி. அதனாலதான் இப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்ன கடைசியா சொன்னிச்சு, எனக்கு அப்படி கிடையவே கிடையாது சார், நம்ம பாக்குற பார்வையில் தான் இருக்கு, இவங்க எல்லாம் பூமர்ஸ் அப்படின்னு. சரியா? சோ அது அந்த பூமருக்கான காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வளர்ந்த முறையா இருக்கும், அந்த பொண்ணு பார்த்த விஷயங்களா இருக்கும், நம்ம பார்த்த விஷயங்கள் வேற. இது ஒண்ணு. இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, சரி கவனிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி 36 பேர் 37 பேர் வந்துட்டீங்க, ஒரு 20 பேர் லைக் போடாம இருக்கீங்களே, வை? லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் நம்ம சேனலுடைய கோல்டன் ரூல்ஸ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணவங்க, புதுசா வந்தவங்க எல்லாம் வந்து படபடன்னு டக்குன்னு உள்ள வந்திருப்பீங்க. ஸோ லைக்கை போட்டு வந்துங்க. குட். யாரோ ஒரு நபர் சொன்ன உடனே 18th லைக்கா மாறி இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, சரி. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம், இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூழல் அப்படின்றப்ப உண்மையிலே அது கிராமத்து பின்புலத்தில் இருக்கிறவங்க இந்த நட்பை ரொம்ப அது பேர் என்ன, இது நட்பாக தான் இருக்கணும். இப்போ நம்மளை நம்பி ஒரு பொண்ணை வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லேயே பேசுவாங்க பாருங்க. இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து ப்ராப்பர் சிட்டிலாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு கிராமப்புற கட்டமைப்புலேருந்து வந்தவங்க. அது ரொம்ப அதை வந்து என்ன சொல்றது, கன்சிடர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆட்களாகவே இருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சூழல். இது அடுத்து ஜாக்கி சொன்ன விஷயங்கள் வந்து என்னன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே காமமோ காதலோ இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் அது இருக்கும். ஆனா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்மளே தள்ள தட்டிட்டு ஐயோ இல்லையே நம்ம ரிலேஷன்ஷிப்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இது இருக்கக்கூடாதே அப்படின்னு தலையில தட்டிட்டு வேணா வெளியே வருவீங்களோ கோசரம், இல்லைன்னு சொன்னா அது போய் நம்மளே அதை வந்து வரையறுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முக்கியமா இந்த ஆண் பெண் நட்புல வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லா நட்புலயும் இருக்க மாதிரி சிலதுல இல்லவே இல்லாமலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. தோணவே தோணாது, என்ன பண்ணாலும் அது இத்தனைக்கும் வந்து மச்சான் உன் ஃப்ரெண்டு செம்மையா இருக்காடா டே அப்படியா எனக்கு ஒண்ணுமே தோணல மச்சானுவான். ஆமா, அதுக்கு தவம் கிடக்கும். ஒண்ணு இவனுக்கு வந்து இல்ல மச்சான் அது என்ன அது ஒரு சப்ப ஃபிகர் மச்சான், ஒண்ணுமே இல்லை மச்சான், அதை போய் என்னடா மச்சான் வேற லெவல் அந்த சிரிப்பு இருக்கு. இது ஒரு குரூப் இருக்கும். ஆனா இது தோணவே தோணாத ஆண்கள் ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி தோணவே அவனை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க கதை இப்போன்னு ஒரு படம் வரும், அதில் கூட இது மாதிரி தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படியா? அது பாட்டா? ஓமை கடவுளே படங்க. ஆமா, அந்த படம் பாத்தீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த கதையை விடுங்க, உங்களை கூட்டு வச்சுக்கிட்டு உங்களை சரி எவ்வளவு படங்கள் அது கரெக்ட் மேடம். ஆனா இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாமே பிடிக்கணும் போது எந்த படம் அது என்ன கதை அதுக்காக சொன்னேன். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன், இல்லாதப்ப பாத்துருப்பீங்க. ஐயோ விடுமா அம்மா அம்மா இருங்க சார் சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு ஒரே கொள்கை, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா ஆராயலாம் மாட்டோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன படமா இருந்தா என்ன இதுவாக இருந்தா நமக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே சார். சப்ஜெக்ட் அவ்வளவுதானே. எவ்வளோ டேட்டா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண் பெண் நட்பு அப்படின்னு வரும்பொழுது அது ரொம்ப ஒரு தின் லைன். அந்த தின் லைனை வந்து நீங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணாத அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு என்ன சொல்றது அது இஷ்யூஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், அது வந்து அப்படியே போகும். இல்ல அப்படின்னா அது யாராவது ஒருத்தர் ஒரு அந்த தின் லைனை தாண்டும் பொழுது எய்தர் அது வந்து காதலாக மாறி கல்யாணத்துல முடிஞ்சிரும், இல்ல அப்படின்னா நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு மாத்தி இல்ல அதுல முன்னாடி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாவே மெயின்டைன் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயங்கள் இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஜெஸ்ஸி கதை இருக்குல்ல, விண்ணத்தாண்டி ஒரு ஜெஸ்ஸி கதை, அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு பையன் கீழ் வீட்டு பையன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கேட்டா கூட வந்து தம்பின்னு சொல்லிக்குவேன் அண்ணன் சொல்லிக்குவேன்ற மாதிரி அதை அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் காலில் முத்தம் கொடுக்குற அளவுக்கு போய் நின்றுடும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. கர்மம். சரி, இதுல இந்த கர்மத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இதுல முக்கியமா பெண்கள் வந்து ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. ஆமா, ஏன்னா வயிற்று ரொப்பிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் டயப்பர் தேடிட்டு போய் எல்லாத்தையும் பண்றது இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல. அது அடுத்து சார் மேம், அதுக்கு தான் ஜாக்கிரதையே. அந்த உள்ளுணர்வு வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. 2000-5000 மனித சமூகம் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிலிருந்து இருக்குது. இல்ல, அந்த உள்ளுணர்வு அப்படியே நகர்த்தி வைங்க ஒரு நிமிஷம். அது சொல்றேன். அந்த உள்ளுணர்வு இவங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். இவன் எப்படி சாப்பிடுவான், எப்படி குளிக்காமலே காலையில இருந்து கிடப்பான் அப்படிங்கறதுல இருந்து, ஒரு பொருளை நவுத்தி வைக்க மாட்டான் அப்படிங்கறதுல இருந்து, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறப்ப தெரியும். அப்ப போய் பொருளையே நவுத்தி வைக்காதவன் என்னத்தை பண்ணி கிழிக்க போறான் அப்படின்ற ஒரு கோபம் வரும். அதனால ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய போயிருக்கு. ஐயோ, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பாக்குறப்ப இவன் ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம். ஏன்னா கூட படுக்க முடியாது, அவ்வளவுதான். வாழ்க்கை துணைனா நாங்க கூட படுக்க முடியாது, அவ்வளவுதான். வாழ்க்கை துணைனா ரொம்ப என்ன, அப்படியே வந்து வாழ்க்கை துணை அப்படியே பேசி கீச்சிட போறீங்க. இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது. இது கமிட்மெண்ட் வச்சுக்க முடியாது இல்லையா சார்? ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டோ. சரி, ஓகே. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. பட் இதுதாங்க மேட்டர். அதனால சொன்னேன் நான். ஓகே, அதான். அதனால நீங்க ஃப்ளோல இருந்தீங்க, சொல்லுங்க. அதை நீங்க உங்களுக்கு மனசுல பட்டதை சொல்லுங்க. எங்கயா பேசு, எப்படி பேசுவோம், எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருந்தால் அப்படியே இப்போ போயிடுச்சு எனக்கு எல்லாமே. ஸோ அந்த குதிரைக்கு குர்ருன்னுச்சா, அதுக்கு கர்ருன்னுச்சா, அந்த மாதிரி கதையா? சரியா? ஸோ அந்த ஒரு காரணமும் இருக்கு. அது வந்து அந்த ஒரு ரீசனும் இருக்கு. எந்த அளவுக்கு செட்டில்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சிருப்போம். நமக்கு மேரேஜ்னால இப்படி ஒரு பையன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருப்போம். பார்த்தா கூட இருக்கிறவன் நம்மள மாதிரியே சுத்திட்டு இருப்பான். இன்னொன்று, இந்த ஃப்ரெண்ட் அப்படின்னும் பொழுது எப்படி இது சேருவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நம்மள மாதிரியே சேம் அலைக் பர்சனா இருப்பாங்க. நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் எப்படி கல்யாணம் பண்ணி சுத்தின்னு இருக்கிறது? ஆப்போசிட்ல மொத்தம் அம்மான்னு பேசுறாங்க, அது கரெக்டா வரும், நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இதாயிடும். கரெக்ட் தான். இது அப்படி இவர் கதையத்தினால ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து காரணிகளா நான் யோசிச்சது, நான் என்னோட தாட் ப்ராசஸ். தட்ஸ் ஆல். சரியா? ஸோ இங்க இந்த எபிசோட ஆரம்பிக்கும் பொழுதே என்ன அப்படின்னா, எப்படி எவ்வளோ நாளுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கணவர்கள் தானே வந்திருக்காங்க. கணவன் மனைவி, அந்த பக்கம் வந்து கணவன் மனைவியாவே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டப்ப நிறைய பேர் அது என்னன்னே தெரியல. உன்னோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா, அதோ அவரு பேர் கிடையாது. ஹீரோவா இல்ல இது டைனோசரா இல்ல எது குரங்கா இல்ல இது கரண்டியா உட்கார்ந்து இருக்குது, பேர் கிடையாது. பேரை சொல்ல வேண்டியதானே, இதோ உட்கார்ந்துருக்கானே அப்படின்னாலும் ராஜேஷ் ஏதோ ஒரு பேரு டப்பு டப்புன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே, டப்புன்ட்டு. அவன் அந்த தெய்வம் என்னது எதுன்னு தெரியல. ஆனா என்னன்னா, பக்கத்துல வெடிகுண்டு மாதிரி பொண்டாட்டியோ இல்ல புருஷனோ இருக்கும்போது அது இதாயிடும். புரியுதுங்களா? அதையும் யோசிச்சேன் நான். ஏன் இவங்க யாருமே போனை வந்து பேசவே இல்லை, இந்த மாதிரி பேரையே சொல்றது இல்ல, எடுபட்டு சிரிக்க. அவ அன்னைக்கு போய் டிவில உட்காந்துட்டு என் புருஷன் பேரை அப்படி போயிட்டு கத்தி சொல்றேன். நானே சொன்னதில்ல, அந்த மாதிரி குரூப் தான் அங்க உட்காந்துருக்கு. புரியுதுங்களா? இருக்கு அந்த மாதிரி குரூப் தான். வேற எதுனாலயா தெரியல, அவரு அப்படின்றாங்க. அதுவும் அந்த நட்புல வந்து அவர் இவர் அப்படின்னு சொல்றது, இவர்னும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அதுவே கொஞ்சம் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சரி, அதுதான் சூழல் கருதி வாட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து நட்பாக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு 1000 சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருந்தும் நீங்கள் வந்து எல்லாம் ஒன்னா வந்ததுல சந்தோஷம். இதுல இன்னொரு ஒரு பெரிய பங்கு ஆற்ற வேண்டியது உண்மையிலேயே வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் பெண்களுடைய ஆண் நட்பை ஏற்றுக்க அளவுக்கு கூடிய இருக்கிற கணவர்கள் இப்ப இருக்கிறது பெரிய விஷயம். உண்மை. மனைவிகள் வந்து எப்பவுமே அதாவது இயல்பாவே சீரியல் பார்த்தது கெட்டு போனது தான் வச்சுக்கோங்க. ஃபுல் மண்டே ஃபுல்லா வன்மம் தான். ஒரு ரூம்ல போய் போனாலே அங்க மேட்டர் தான், வேற எதுவுமே கிடையாது. பேசுவாங்க, கொல்லுவாங்க, அப்படி ஸ்ட்ரைட்டா மேட்டர் தான். நேத்து ராத்திரி மைண்ட்ல பாட்டு ஓடிடும் டக்கு. இருக்கு மேடம், அது நான் யாரும் இல்லைன்னு சொல்லல, அதுதான் சொல்றேன். இவங்க அது இதை ஏன் நான் வந்து அவ்வளோ இதுவா சொல்றேன் அப்படின்னா, ஆண்களுக்கு இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி, இப்ப நான் கடலூர்ல இருந்தா வாய்ப்பே இல்லை. இது எப்படி பேசுவாங்க? பொம்பளைங்க ஆம்பளைங்க அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை தானே இருக்கும். அந்த மாதிரியாக வந்திருந்த நிறைய ஆண்கள் இருந்தாங்க. அதுக்காக அதுல என்னன்னா, அதுல என்ன மேஷன்னா, பொசசிவ்னஸ் எல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஆனா அதனுடைய அளவுகோல் எதுக்கெல்லாம் பொசசிவ் ஆரிங்கன்ற விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூந்து புறப்படுறது. ஆனா இதுல என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஊர்ல இருந்தா இப்படிதான். ஏன்னா ரோஸ் பூ சைட்ல வச்சுட்டு போனா தேடி ஆண்டுவாங்க. அது ஏதோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இவங்களால வேலைக்கு போக முடியல. ஆனா அந்த கேரக்டர் வந்து அவங்க சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. காரணம் இந்த மாதிரி தான், இயலாமைகள். ஏதாவது ஒன்று தூக்கி போடணும், அப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இல்ல ஒரு விஷயம். ஆனா நீ பிஸியா இருந்தா அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். ஓகேவா?
இப்போ உதாரணத்துக்கு பெப்சி சிஇஓ இருந்தாங்களே இந்திராணி, அவங்க ஏதாவது இதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு இது இருக்குமா? அதை சொல்லுங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய பேரை சந்திக்கும் போது உங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஒரே கிணத்து தவளையாக இருக்கும்போது உங்களுக்கு அதீத சிந்தனைகள் வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு பிடிக்காது, தொட்டு பேசினா பிடிக்காது, டாப்போட், அது எல்லாமே நீங்கள் மாறி வரும்போது தான் அது வரும். அதுதான் சிலது ஊம குசும மாதிரி இருந்துட்டு இருக்கும், ஒண்ணுமே தெரியாம ஒண்ணும் திடீர்னு பார்த்தா இதான் ஃப்ரெண்டும் கட்டி பிடிக்கும் நம்ம கண்ணு வரைக்கும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறது. ஐயோ இல்லம்மா நான் ஒன்றும் சொல்லம்மா, நான் பொதுவாக சொன்னம்மா, கேட்டா ஆம்பளே பிடிக்காது நான் திடீர்னு பார்த்தா ஒரு தடி எனக்கு கூட்டு இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டமால் கட்டி பிடிச்சாங்க. அப்படி அப்ப எனக்கு அப்பதான் எனக்கு தெரியும் இப்படி ஒருத்தவங்க அரி இருக்கான்னு உனக்கு தெரியும், ஆனா அரிய கட்டி பிடிக்கிறாங்க போட எனக்கு தெரியாது. அது ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் இதையெல்லாம் ஹரியும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்ல. ஐயோ நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அதிர்ச்சின்னு சொல்ல வர முதல்ல அதிர்ச்சி இது எப்படி, ஏன்னா நம்மளால தான் தெரியணும் உங்களுக்கு. யாருக்குமே பேசிட்டாங்கன்னா அப்படி பேசிட்டு மறுவேளை தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப அப்படிப்பட்ட ஆள் திடீர்னு இப்படி ஒரு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றது இல்லை, அவ்வளவுதான். இதுல இன்னொரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கொடுத்தான், அவன் என்னன்னா எங்க 2 பேர் பிரிச்சு வச்சுட்டு அவன் போய் படுக்கலான்னு பார்த்தான், அவனை தெத்து விட்டான். நான் அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏராளம் அதெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்து நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பார்த்தாச்சு. மேல மறுக்கா சொல்லு, மேல நீங்க மறுக்கா சொன்னா நான்லாம் எவ்வளவு குறுக்கா நிறைய சொல்லணும். ஐயோ நீங்களும் குறுக்கா சொல்லலாம், மறுக்கா நானும் சொல்லலாம் சொல்றேன். அதாவது ஒரு 2-3 கேட்டகரி தான் வச்சிருக்கேன். ஃப்ரெண்டுன்னு ஒரு கேட்டகரி இருந்தது, அவ்வளோதான். நீங்க ஒரு 4-5 கேட்டகரி வச்சிருக்கா. அப்படி அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வர்றது? அதெல்லாம் என்ன கேட்டகரியில் கமெண்ட் படிச்சிடலாம் வந்தவங்க எல்லாம். ரொம்ப நேரமா புரிஞ்சிச்சு சார், எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ 38 பேர் இருக்கீங்க. அந்த 8 பேர் யார் லைக் போடாது? லைக் போடாதவங்க லைக் போடுங்க பார்ப்போம். ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு, நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகராணி, இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா. ஓகே. சங்கீதா சண்முகம், ஜாக்கி அண்ட் சுதா வணக்கம். இன்னைக்கு ஹஸ்கி வாய்ஸ் தான் போல அப்படின்னு இருக்காங்க. ஆமாம்மா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஹஸ்கி வாய்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் மகிழா வந்திருக்கா, மனோகரி கண்ணன், ஃபாத்திமா அபு, பராசக்தி, ஆனந்தி, புவனா பாலகணேஷ், ஜிஜே, ஷர்மிளா நாராயண சுவாமி, கார்த்திகேயன் ஆர், சன்னி டை, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சௌமியா நவீன், லாஸ்ட் அட்டெம்ப்ட், அனாமிகா பிகே அண்ட் விஜு வினோ ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். விஜு வினோ, சாஸ்தா கந்தசாமி, ராஜி கார்த்திக், ராஜபலம் அண்ட் கவி கே, ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமிக்கு வந்து நாளைக்கு பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா நாளமும் வளமும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். ஹாப்பியா இருங்க. ஹாப்பி பர்த்டே ஜோதி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜோதி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஜோதி. ஓகே, சொல்லுங்க. விஜயலட்சுமி சுந்தரமூர்த்தி அண்ட் சாந்தி துரைசுவாமி, நரேனி ராஜா, ரம்யா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகேவா, ஹாய் சொல்லியிருக்கிறவங்க. இதுல வந்து இந்த மகிழா கண்ணன் மாதிரி மனோகரி கண்ணனும், மகிழாவோட ஐடி தான் நினைக்கிறேன் அது. ஐ கோல்டன் கப்புள்ஸ் தேர்ட் லைக்னு போட்டிருக்கா. மகிழாவும் ஐடி தானே இது? ஆமா, அன்னைக்குமே ஒரு நாள் சொன்னான்னு நினைக்கிறேன். மகிழாவோட தான் இந்த 2 ஐடியுமே. ஓகே, போனா சொல்லியிருக்காங்க, ஹோப் யூ ஆர் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? எஸ் போனா, ஐ எம் ஃபீலிங் பெட்டர். இன்னைக்கு மார்னிங் சுத்தமாவே பேச முடியாம இருந்தது, இப்போ பெட்டர். சௌமியா சொல்லியிருக்காங்க, சாரி லேட் வீக் குட் நாட் மேக் ஃபார் லைவ். ஓகே, லாஸ்ட் வீக் குட் நாட் மேக் ஃபார் லைவ், had eye infection, now feeling better னு போட்டிருக்காங்க. சௌமியா, டேக் கேர் சௌமியா. அண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா மேம், கேச்சிங் யூ லைவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், யூஸ்வலி ஐ லிசன் டு யுவர் வீடியோஸ் பிஃபோர் ஃபாலிங் அஸ்லீப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, குட், யா, நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்ததற்கு நன்றிகள். அண்ட் அனாமிகா வந்து லைக் அலர்ட், ஸ்கிப் பண்ணாதீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்கிறத கோல்டன் ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பராசக்தி நீங்க சொன்னதை சொல்லியிருக்காங்க, நீர் வீர் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து யூ. உங்களுடைய கதைப்பொம்மா வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காம், ஆசமாம், ராக்கிங்காம். சனிடர் சொல்லி நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ பேசலன்னு வச்சுக்காங்களேன், நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சோ நம்மளுக்கு ஒரு டூல் இருந்து நம்ம பேசாமல் போனால் அது நல்லா இருக்காது. உண்மைகளை எடுத்து சொல்கிறது நம்ம கரெக்டாக சரியான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பொய்கள் வந்து உலகிட்டே இருக்குது.
அதுதான் மேட்ரு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை இன்னைக்கு கேட்குறாரு, பிடிஆர் பாண்டியராஜ வந்து பையன் வந்து எங்கே படிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், நீ போய் ஒரு ரூமில் இருக்க உன் தொண்டர்கள்லாம் அங்கே வந்து படுக்க வச்சுக்கிறியா? நீ போய் தங்குற ஹோட்டலில் எல்லாரும் கூட்டு படுக்க வச்சுக்கிறியா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விலாம் கேட்குறல்ல, அதே மாதிரி தான் இப்போ உன் தொண்டர்களுக்கெல்லாம் உன் புள்ள படிக்கிற இடத்துல உன் தொண்டர்கள் புள்ளலாம் படிக்குதா? என்னுடைய கேள்வி அதுதான். தட்ஸ் ஆல். வாங்க, அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் விஜு வேணு அவங்களே சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் கமெண்ட் பண்ணுறாங்களாம் லைவ்ல. ஓகே. அண்ட் ராஜி கார்த்திக் எப்பவும் போல லவ்விங் யூ போத். ராஜ்பல்லமும் வந்து கெட் வெல் சூன்னு போட்டிருக்காங்க. இல்லையா, ஐம் ஃபைன், கெட்டிங் வெல் பெட்டர். நான் இப்போ நைஸ் டு ஜாயின் லைவ் ஆஃப்டர் அ லாங் டைமா, கெட் வெல் சூன்னு என்ன போட்டிருக்காங்க கவி. அண்ட் ஜோதியும் வந்து போட்டிருக்காங்க, ஹை சுதா, யுவர் வாய்ஸ் நவ் ஃபீல்ஸ் பெட்டர் தென் எஸ்டர்டே, பட் ஸ்டில் கீப் அ செக் ஆன் யுவர் காஃப், குட் ரெக்கவரி, கீப் அப் யுவர் சப்போர்ட் ஜாக்கியா. என்னையா கீப் அப் சப்போர்ட்னா என்ன சொல்லியிருக்காரு, வேற என்ன இல்லை, என்ன சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றதுக்காக எட்டி பார்த்தேன். நேத்தா சுடு தண்ணிலாம் ஏதோ பிடிச்சி கொடுத்து சும்மா கூடவே சுற்றிருந்தாருமா. இன்னைக்கு நான் கொஞ்சம் எழுந்து வந்துட்டேன் அப்படின்னதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. சுடு தண்ணி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, என்ன பண்ணுறது? சொல்லுங்க. ஜோதி லக்ஷ்மி வந்து சொன்னதுக்கு அப்புறம், நண்பர்களே, திருமணம் ஆகாதவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு டிப்பு மட்டும் சொல்கிறேன். உலகத்தையே வளர்ச்சி எட்டு வந்து காலையில் வச்சா கூட என்ன பெரிய மயிரெட்டு வந்தா அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். திருமணமான பெண்கள் இதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. வளர்ச்சி கொண்டு கொடுத்தாலுமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் தான் படிக்க போறேன். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணமா பராசக்தி சொல்லியிருக்காங்க, வாவ் சுதா, எவ்வளோ டேட்டா ஞாபகம் வைத்திருப்பது, ஜாக்கி வெட்கத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வசனமா. அந்த வெக்கமே விடுங்க பராசக்தி. ஓகே, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ராஜ்பலம். ஓகே, ஷியோர். ஹாய் சுதா, தம்பிய அடிக்காதீங்க. சொல்லாதம்மா அடிப்பா, ஒரு சைக்கோமா, உங்களுக்கு புரியாதுமா. யாரும் சப்போர்ட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க, வச்சு செய்வாவ. இப்போதான் ஒரு 2 வைக்கணும்னு தோணும். ரம்யா வந்து சொல்லியிருக்கா, வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன், ஃபைனலி ஆஃப்டர் ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் பிக்கிங் அப் கிட்ஸ் ஃப்ரம் டே கேரா. சூப்பர். பேசிட்டே அப்படியே கொஞ்சம் அந்த டென்சிட்டியை கொஞ்சம் குறைங்க, ரொம்ப பலாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. டென்சிட்டினா அந்த இதை நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸை கம்மி பண்ணுங்க. எவ்வளோ இருக்கு நம்பர்? இப்போ 30 இருக்கு. இன்னும் கம்மி பண்ணுங்க. 25, 24, 23, 19 போதும். இது ரொம்ப இருட்டான மாதிரி. பரவாயில்ல, நீங்க வாங்க. நாங்கள் சூரியகுமார மாதிரி தகதகன்னு மின்னும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம அப்படி கிடையாது, ரியாலிட்டி அது கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ரியாலிட்டினா இந்த லைட்டே வேண்டாமே. சரி, ஓகே. ரியாலிட்டி அப்படி கிடையாது, விளக்கின் துணையோடு தானே நம்ம இருக்கிறோன்ட்டு. மேம் உங்களுக்கு ஆனால் இருக்கிறதுல பட் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா படுக்க வச்சால மேடம், அதுதான் மேடம் ஒரு ஹாப்பி. அது ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது மேடம். ஸோ வேற என்ன, அதுதான், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஓகே. அண்ட் ஹெல்த் சரியானதும் லைவ் சேட் பண்ணிக்கலாம், பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, ஐ எம் ஃபைன், இல்லைன்னா நானே லீவ் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் ரம்யா சொல்லியிருக்காங்க, அதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுதா மேம், அது என்ன 4 கேட்டகரி, டியர், செல்லம் தவிர வேற 2 என்ன அப்படின்னு இருக்காங்க. எதுவுமே இல்லைம்மா, அது 2 தான்மா. எல்லாம் ஆர்வமா இருக்குதுங்க என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா, அதான் சனிடா சொல்லியிருக்காங்க, உன்னி கிருஷ்ணன் வெர்சஸ் புலியோதரை. அது ஒரு உன்னி கிருஷ்ணன் தான் இருக்கு சனிடே, ஆனா புலியோதரை லைன் யோசிச்சு பாருங்க. மகிழா கண்ணன் போட்டிருக்கா, அண்ணா வேண்டாம் அண்ணா, இன்னைக்கு டாபிக் நம்ம பக்கம் ரொம்ப வீக்கா, அண்ணி லிஸ்ட் எடுத்தா தாங்க முடியாது, ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்ல உண்மையிலே நான் அதனாலதான் நான் கேடயத்தை தான் நீங்க பயன்படுத்துவாங்க, வால்லாம் எடுத்து சொருகி வச்சிட்டோம் ஓரமா. ஜோதி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி, திஸ் இஸ் நாட் ஃபேர், யூ கேன் ஜம்ப் ஃப்ரம் உன்னி கிருஷ்ணன் டு ஹரி நோவா. உங்க கேஸ்ல டியர் கிருஷ்ணன் வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது நடுவுல வந்தது இந்த ஹரிப்பைய. இப்ப அவன் போன் கூட பண்றது இல்ல, என்னன்னே தெரியல எனக்கு. ஒரு தடவை போன் பண்ணா அப்புறம் பிஸி ஆயிடுவான். எனக்கு ஆம்பளைங்க கிட்டே பேசாதவ திடீர்னு ஒருத்தவன் வந்து நின்னா டமால் கட்டி பிடிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா பேசி இது மாதிரிலாம் பார்த்துருந்தா பரவாயில்லையே, கிடையவே கிடையாது.
ஊமை கொட்டை மாட்டி இருக்கும் என் கூட சுற்றிக்கிட்டு. இன்னும் திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு அதிர்ச்சி தான் வச்சுக்கோங்க. அதுதான் சொன்னேன் நான். ஓகே. ஸோ உங்கள் கேஸ்லேயே டியர் லிஸ்ட்டு, செல்லம் லிஸ்ட்டு, மெனி கேட்டகரி லிஸ்ட் இருக்கா. லெட் புவர் சுதா டிஃபெண்ட் ஹர் 2 friends அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டன் ஃபார் மை பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம். பத்தியா நான் சொன்னேன் பாருங்க, மகிழா கண்ணன் தான். எஸ் அண்ணி போத் கண்ணனும் நானே. இதுல இந்த மண்டையில இருக்கிற கோல்டன் கப்பிள்ஸ் லவ், கோல்டன் கப்பிள்ஸ் லவ். சுகுணாதேவி வந்திருக்காங்க. லாஸ்ட் அட்டம் சொல்லியிருக்காங்க, என்னோட கணவர் ஆண் நண்பர்கள் யாரையும் தவறா எடுத்துக்க மாட்டாரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அவருக்கு பிடிக்காது, பிகாஸ் அந்த ஃப்ரெண்டு கோல் மியூட்டி விடுவான். எனக்கும் அதேதான். எனக்கும் எல்லாம் எந்த பிரச்சனையும். இப்பயே கூட ஒரு 2 பிரிட்டிஷ் காரங்க என் கண்ணெதிர்க்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கான வயசு சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு 70 வயசு ஆகுது, ஒருத்தருக்கு ஒரு 65-68 வயசு ஆகுதுயா. அண்ணே ஆத்தங்கரை கிட்ட பேசிட்டு இருக்கவங்களுக்கு வயசு ஒரு 50க்கு மேல இருக்குமாம்னே அப்படின்னு. அடே வந்துட்டான் தலையா, கோழி குருடா இருந்தாடா, குழம்பு ருசியா இருக்கான்னு பாக்கணும்டா அப்படின்ற ஒரு டயலாக் மட்டும் இங்க சொல்லிக்கிறேன். அவ்வளவு. இது எதை யார ஆண் நண்பர்கள்லாம் அவங்க எனக்கா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல என்னன்னா, அவருக்கு ஒரு லவ் இருந்தா, அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவங்களுக்கு ஒரு லவ் இருந்தது. அப்படி இருந்தும் அவர் வந்து உன்னையும் லவ் பண்றேன்னாரு. அவருக்கு என்னன்னா, என்ன கல்யாணம் பண்ணி அவருக்கு இருந்திருக்கும் போல இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. இதை ஏதோ ஒத்துக்காம போடா மயிரின்னு போகுதுன்றதுனால அவர் அதை சொல்லாம இருந்துப்பார். அதனால வந்து ஆண் பெண் நட்புல வந்து எப்படியா இருந்தாலும் இது ஒன்று இருக்கும். ஒன்று சொல்ல முடியாம ஒரு சோகத்துல விட்டுறது, அப்புறம் சொல்ற கட்டகரத்துல வருது. அது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், எந்த நட்புலையும் லவ் இருக்கும். அதே மாதிரி போய் படுத்து தான் போறலாம் அவசியம் இல்லாத விஷயங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன் நான். எஸ். அண்ட் ரம்யா சொன்னா, சுதா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரம் மோஸ்ட் ஹஸ்பண்ட்ஸா, சொந்தமா பண்ண தோணாது அவங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. அது என்ன கரெக்ட். கேட்டா கண்டிப்பா தான், இப்ப இந்த சுடுதண்ணி வேணும் அந்த மாதிரி கேட்டா கண்டிப்பா சொந்தமா தோணாது அவங்களுக்கு, பண்ண தோணாது. ட்ரூ, வெரி ட்ரூ. ஃபாத்திமா வந்து $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் புவனா சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் காட் ஸ்கோல்டட் பை மை டாட்டரா, ஐ ஆஸ்க்ட் her to keep the phone because I am watching your live stream. Okay. அதனால திட்டி விட்டாப்ல இருக்கு. ஓகே. என்னது ஹலிபெரி தீவிர ரசிகர் அண்ணா நீங்கள். ஹலிபெரியா அப்படின்னு ஒருத்தி இருக்கால, ஐ நோ யூ ஆர் டிஸ்கிரைபிங் ஹர் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திஸ் சொல்லியிருக்காப்ல. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், சேலஞ்சர்ஸ்ன்னு ஒரு படம். ஃபண்டாஸ்டிக்கான ஃபில்ம். அது பேசணும், நான் பேசுவோம் பொறுமையா. ஓகே சரி. ஸோ இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இதெல்லாம் கமெண்ட்டுகள் ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்டாங்க, லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தாங்க எங்களுது, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹனிமூனுக்கே ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனாங்களா அவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது இல்ல, அவங்களுக்கும் அப்ப கல்யாணம் ஆயிருந்தது. அவங்களையும் வந்து கூட்டிட்டு 4 பேர் போனாங்க. பஸ்ல ஏகப்பட்ட பேர் வராங்க, நம்ம தனியா போனா கார்ல தான் போனோம். அது மாதிரி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அப்படி இது கூட பரவாயில்ல. அந்த அம்மா சொன்ன காரணம் வந்து, புதுசா கல்யாணம் ஆகி போறோம் சார், ஒரு இது இருக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னாங்க. அத வந்து அவர் பேர் என்ன, கணவர் வந்து ஆமா ஆப்வியஸ் கணவர்களுக்கு அது பெரிய விஷயமா பிடிக்காது. பட் வைஃப்க்கும் பிடிக்கல சுத்தமா. ஆமா, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பட் இவங்க சொன்னது என்னன்னா, சார் அந்த வைஃபுக்கு ஏன் பிடிக்கலங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இப்ப உங்களுடைய நட்போ, காதலோ, வைஃபோ, தங்கச்சியோ, அக்காவோ, கசினோ, யாரோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எல்லாருக்குமே வந்து அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓரளவுக்கு முக்கியமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபை உடனே அந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது. இப்ப இவங்களும் வந்து ப்ரொஃபஸர், அவங்களும் ப்ரொஃபஸர்னும் பொழுது நீ போய் அட்ரஸ் கேட்காது, அவ போய் கேட்டு வரட்டும் அப்படின்னா டப்புன்னு அடிச்சு உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை எப்படி அந்த இந்த பொண்ணை நீங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி அப்புறம் பக்கத்துல பாடு. அப்ப அந்த நட்பு எப்படி வந்து அந்த பொண்ணு கொண்டாடும்? உங்களுடைய நட்பு கொண்டாடப்பட வேண்டும்னா அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நீங்க இங்க கொடுக்கணும். இல்ல ஏதோ ஒரு வகையில கம்பேர் பண்ணலாம், அவ இப்படி பண்ணுவாளேன்னு, அது நம்மளையும் மீறி வரும்.
அவளா இருந்தா இப்படி இந்த இடத்துல இப்படி பண்ணுவா, அவனா இருந்தா இப்படி இந்த இடத்துல பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோ இல்ல ஒரு வாய் வார்த்தையாவோ அது டக்குன்னு வரலாம். ஒரு புது ஆஃபீஸில் சேர்ந்து ஒருத்தவனை பற்றியே வந்து ஒரு 2 வாரத்துக்கு என் பொண்டாட்டி பேசணும்னா அவங்க கூட அவனை வந்து அந்த பையனை வந்து இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். நான் அந்த மாதிரி ஈஸியாக என்னால் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்ல வரேன். ஏன்னா இதில் என்னன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம். என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் நடந்தது போதும் போது அதில் நிறைய ஒரு கேரக்டர் பேர் மட்டும் நிறைய வரும். அதான் சொல்லுவேன், இந்த ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ணாட்டாலும் அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப டபக்குன்னு வந்து நீங்க அந்த பொண்ணை வந்து உயர்த்தி பேசும்பொழுது தான் அந்த அந்த நட்புக்குள்ளார ஒரு கம்பேரிசன் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லா இடத்துலயுமே கம்பேரிசன் வரும் இல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும்பொழுது அந்த இடத்துல பிரச்சனை வருது. அப்படிதான் வந்து அந்த கப்பல்ஸ் பண்ணியிருப்பாரு போல இருக்கு அவரு. என்னமா உங்களுக்கு இவர் வந்து சொன்னாரு ஹஸ்பண்ட் ரொம்ப பொசசிவா இருக்குங்க எல்லாத்துக்கும் இவங்க எங்க போன் பேசும்போது செகண்ட் காலே இவர் தான் இருந்தா அது இன்னொரு ஒருத்தவங்க 9 to 10 சேட்டா பண்ணி தள்ளுவாங்க. ஆமா, அது பக்கத்துல இருந்தவங்க சேட் பண்ணி பேசிட்டே இருப்பா. இப்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி இவரை கழட்டி விட்டாங்க போல இருக்கு. இப்ப நான் பேசுறதே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விதமான நட்பு. இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா அட்ராசிட்டி டு த கோர்ஸ் டிஸ்கஷனே வந்து அங்கதான் பண்ணுவாரு. அட பீச்சுக்கு போலாமா அங்கதான் கேட்பாரு, எங்கேயாவது போலாமான்னா அங்கதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லுவாரு, ஏமா அவ பீச்சுக்கு போலாங்கிறா நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஓவரான அட்ராசிட்டி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத சொன்னாங்க அவங்களே. அதுக்கப்புறம் என்ன அந்த ஒருத்தர் மட்டும் தான் சொன்னார், யார் உங்க பாகியலட்சுமி அது என் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. அவங்க ஏதோ அடிபட்டு இருக்கும்போது அவங்க ரத்தம் கொடுத்து காப்பாத்திருந்தாங்க போல இருக்கு. அதனால அந்த ஒரு பாண்டு. அதே மாதிரி இவருக்கு வந்து ஏதோ ஒரு பணம் தேவை போல இருக்குல்ல. இவருக்கு பணம் தேவை, அவங்க வந்து இப்ப அவங்களோட அக்கா பொண்ணே இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா பொண்ணோட கான்செப்டே எனக்கு புரியல. சார் இவங்களுக்கு நான் வந்து ஊறுகாய் ஆயிட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் இவங்க தான் எனக்கு வாழ்க்கை விட்டாங்கன்னு எல்லாமே ஒரே கான்ட்ரடிக்டியா இருக்கு. படிமா படி பரமா பரமா படி அப்படின்றது அதுதான் ஒன்னு இப்படி சொல்லு இல்ல அப்படி சொல்லு. ஆமா, மலைச்சாமி வச்சுக்கிட்டு இருக்காரு ஓடக்காரி அப்படின்னா அப்படி சொல்லு, இல்ல இப்படி சொல்லு. வச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி சொல்றாங்க, ஆனா நான் நம்புறது இல்லை. ஆனாலும் வச்சுட்டு இருப்பாங்களும் ஒரு டவுட் வருது. ஆனாலும் என்னால வந்து வச்சுட்டு இருக்கிறத நான் கண்ணால பாக்காதவரை நான் வச்சிருக்கிறேன், அது வச்சுட்டே போய் அப்புறம் நான் உங்களை நம்புறேன் எல்லாத்தையும் லாஸ்டா. அதேதான் அந்த மாதிரிதான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இவங்களை ஒரு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. மாமா பையன் தான் நான் இத்தனைக்கும். ஆனா இவங்க போய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இருங்க கொஞ்சம் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்து சொன்னாங்க போல இருக்கு. அவர் சர்வே எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் திவ்யான்ற பேர்ல போய் சாட் பண்ணி நான் நீங்க அழகா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கேட்டீங்களா போது அதுல தப்பிச்சுட்டாப்ல. ஒரு இதுல என்னன்னா அந்த கார் போய் நிற்பாப்ல. வீட்டுக்கு போனால் அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்டே யாரோ வீட்டில் இருப்பாங்க, தங்கச்சி ஏதோ ஒன்று இருக்கும். இவர் மேட்ரு பண்ணலான்ட்டு அது வந்து பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி இவர் என்ன பண்ணுவார், சரி போய் மேட்ரு பண்ணலான்னு போகும்போது ஐயோ நிறுவத்து இல்லையே அப்படின்ட்டு கார் கூடிய வந்து டேஷ்போர்டை திறந்தா காரில் அது இருக்கும். இவன் லவ்வர் டெஸ்ட் இது ஆக்சுவலி. நல்ல வேலை இவன் உள்ளார காருக்கு வந்து அந்த இதை பாக்கெட் எடுக்க வந்தான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, காலம் எல்லா நேரத்துலயும் சாதகமா ஹெல்ப் பண்ணாது. ரொம்ப அப்புறம் வச்சு செஞ்சிடும் தெரியுங்களா காலம். அதேதான் செஞ்சிட்டு இருக்குது. எனக்கு தெரியாத காலத்தை பத்தி ஐ நோ வெரி வெல் அபவுட் த காலம். அம்மால எட்டு வந்து உட்கார வச்சது பத்தியா இப்படி இருக்கிறதுக்கே இப்படி அப்படி எப்படி இருந்தா எப்படி இருப்பீங்க. அதேதான் வாங்க நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீங்க என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்றீங்க. அது கடைசியில் மாமா பையனுக்கு என்னமா சர்டிஃபிகேட்னா அவர் அழகா சொன்னார், சார் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பார்த்து தானே சார் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகா சொன்னாப்ல அந்த பையன். ஆனா இவ்வளோ ஃப்ரெண்டு மேல இருந்த பாசம் கொஞ்சம் பொண்டாட்டி மேலேயே இருந்துருக்கலாம். உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாராம். அந்த அம்மாவும் சும்மா நீங்க ஃப்ரெண்டுங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேட்டிருக்கும் போல இருக்கு. அதாவது அதுதான் நீங்க ஒழுங்கா சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு டிப்பு ஒன்று சொல்றேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை மற்ற விஷயங்களோ ஒன்று நடந்ததுன்னா அது அப்படியே கண்ணும் காணாமல் லைட்டாக போயிடுங்க. நீங்கள் தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பரே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப இயல்பாக அது வந்து போகும். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் ரொம்பலாம் தடுத்து உண்மைங்க அப்படி நடக்கும். அது புரியுதுங்களா? நீங்கள் அதை ரொம்ப வந்து கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுகிட்ட பேசாத பண்ணாத, அதில் ஒன்றுமே இருக்காது கருமம். அது என்னன்னா சாப்பிட்டே போனேன்னு கேட்கும் சில நேரத்தில். அது கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். எல்லா நேரத்துலையுமா பொண்டாட்டியே சாப்பிட்றியா போயிட்டுருக்கா பேண்டியான்னு கேட்டுருக்குன்றப்பா. அதனால் அப்படி கேட்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரிசனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சுன்னா அது
சரி, ஒருத்தர் கேட்டால் அந்த ஃபீல் இருக்குமா, நிறைய பேர் கேட்டாங்க இல்லை மேடம், எனக்கு குட் மார்னிங்கே எனக்கு வந்து ஒரு 15 பேர் அனுப்புகிறாங்க மேடம். அதனால் நீங்கள் அந்த அந்த இந்த 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 இது இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்கே வச்சுக்க வேணாம் மேடம், அது போதும். ஓகேங்களா? டவுட்டு அந்த கதை மாரி நாங்கள் பார்த்துறோம். ஓகே ஓகே, இது வந்து பொதுவான ஒரு டாபிக். அது நானும் பொதுவான அதுதான் மேடம். அது ரொம்பவும் இன்சிஸ்ட் பண்ணின்னு வச்சுக்காங்களா, அப்புறம் எல்லா வேலையும் சரி இல்லை மேடம், எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கன்ற. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன்றுமே கிடையாது எங்களுக்குள்ள, ஒன்றுமே கிடையாது. 4வது வீட்டிலேருந்து ஒரு கேள்வி வந்து பொழுத்தி போட்டுச்சு, எப்போ பார்த்தா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது இல்லை. இந்த மாதிரி தான் அங்கே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இது பண்ணும்போது அது ரொம்ப போயிடும். அதேதான், அது தன்னையும் மீறி போயிடும். ஓகேவா? சரி, இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன, அவளுக்கு அவரு அந்த பையன் சொன்ன கான்செப்ட் கரெக்டா இருக்கு. பேசுற கதையை கேட்டுட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரியமான தோழன் தோழி நீங்க சந்திச்ச பிரச்சனைகள்லாம் கமெண்டா போடுங்க, அதை விட்டு சுதா மேடம் உடம்பு நல்லா இருக்கியா, அது நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நிறைய பேர் அதையே திரும்ப கமெண்டா போட்டுருக்கீங்க. கேக்குறாங்க, ஒரு 2 நாளா ஆளை காணுமே, நேத்தும் வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார், அதுக்கு தான் நான் சொல்றேன். அதனால இந்த கமெண்ட்டுகளை கொஞ்சம் போடுங்க, படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு ஜூசி கான்வர்சேஷனா இருக்கணும்ல. ஓகேவா? இங்க பாருங்க, அத்தாயப்பாவோட கமெண்ட்டை மட்டும் டக்குன்னு படிச்சிடறேன். இந்த டாபிக்கை பார்த்தோன்னே ஜாக்கி ஞாபகம் தான் வந்துதான். இது உங்க என்ன, இது உங்க டாபிக் ஆச்சுன்னு தோணுச்சாங்க டாபிக் பார்த்த உடனே. சரி, ஓகே, சரியா? ஸோ அந்த பையன் சொன்ன ஒரு காரணமும் நல்லா இருந்தது. சரி, ஊருக்கு போனோம், அந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வந்தாங்க, ஊர்ல இருக்கிற கிழவிங்க எல்லாம் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. அதுதாங்க, பேசி பேசி அதை சரி பண்ணலாம். பச்சா குடுமி சர்ச்சா மொட்டன்ற மாதிரி நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் தோணும்னு வச்சுக்காங்க. அதேதான், அந்த மாதிரி சொல்லிட்டா நம்மெல்லாம் காலையத்தை வாய்ப்புடுறாலும் ஜாக்கிரதையா இருக்கோம் நம்மலாம். இல்லை மேடம், அது ஒன்றும் இல்லை, இந்த கலர் பண்ணது ஒரு மாதிரி சட்டி கொத்த மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி. நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் மேடம், நான் என்னையே சொல்லிக்கிட்டேன். சரி, ஓகேவா? இன்னொருத்தர் வந்தார், ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு. சரி, எனக்கு ஒன்றும் பொசசிவ்னஸ்லாம் இல்லை சார், நான் எஸ்கேப் ஆயிட்டேன், சும்மா இந்த டிக்கெட் புக் பண்றது அது இது எல்லாத்துக்கும் பாவம் இருக்கா அப்படின்ட்டாரு. அந்த பையன் சார், நான் மாட்டிட்டேன் சார், பேச வச்சுட்டுதான் எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து கூட்டினு வந்தாருன்னு பார்த்தா இப்பதான் சார் புரியுது, இவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன உள்ள இழுத்து விட்டுருக்காருன்ட்டு அப்படின்னாங்க. அது கொஞ்சம் ஜாலியா போச்சு. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணி வச்சது இவங்க தான் போல இருக்கு. இந்த ஃப்ரெண்டு தான் வந்து லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிலாம் வச்சிருக்காங்க. 3 வருஷம் நடுவில் அந்த பொண்ணு பேசவே விடலையாம். சார், டச்சிங்லாம் பண்ணி பேசுறாங்க, எனக்கு பிடிக்கல. எல்லாத்த விட அந்த பொண்ணு சொன்ன ஒரு டைலாக் என்னால ஐயோ அது வந்து சரியான ஒரு ஃப்ரெண்டா தான் வச்சிருந்திருப்பாங்க. இது பண்ண டார்ச்சரே தாய்மாமனுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க. அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. வேற எப்படி நிரூபிக்கிறது, யோசிச்சு பாருங்க. அதேதான், இப்ப நீங்க எனக்கு அதை விட இன்னொரு ஒரு எல்லாத்த விட சிரிப்பு என்னன்னா, தாய் மாமன் அதுக்கப்புறம் அவர் டச் பண்ணி பேசினா சரியா. எனக்கு ஒண்ணு அதுதான் சொல்றேன், எனக்கு புரியல. அப்பதான் நான் ரொம்ப கட்டி பிடிச்சி பேசுவேன் பயங்கரமா. மேடம் யோகி அம்மா அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நண்பர்களே, தோழிகளே, தோழர்களே, தம்பிகளே, தங்கைகளே, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். ஒரு விஷயம் என்ன, அது ஜஸ்ட் லைக் தட் விட்டுடுங்க. அதை ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வீறு கொண்டு போகும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கதைனா, அந்த பொண்ணு வந்து சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப காமெடியா இருந்தது. ஜாக்கி சார், அவர் தட்டுலேருந்து இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க, அதை நான் தானே சார் சாப்பிடணுன்றாங்க. அவங்க ஜக்கி இவங்க எடுத்து போட்டாதான் தப்பு, அதுதான் சைஸ் டிஃபர் ஆகும். அது எப்படி சாத்தியம்? சாப்பாடு தட்டுல இருந்து சாப்பாடு ஊருக்கு எடுத்துக்க மாட்டோமா, சிப்ஸ் எடுத்துக்க மாட்டோமா, என்ன வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அப்படிதான் இருந்தது. சரி விடுங்க, போங்க. அந்த பொண்ணு ஒன்று கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்லிச்சு, சூப்பரா சொல்லிச்சு. ரைட், விடுங்க, தட்ஸ் ஆல். ரைட், ஒரு பாட்டு ஒன்று பாடும். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, கார்கால காற்றில் ஏன் பாடுதோ, மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னுதோ, மின்னல் இந்த நேரம் எந்தன் கண்ணில் மின்னுதோ, ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம் தான் ஏனோ, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ.
அப்படின்னும் போது நான் வந்துட்டேன். சரி ஆமாம் மேடம் 2:22 ஆயிடுச்சு. ரைட் போதும் அடக்கி வாசிங்க ஓகேவா. அதில் வந்து ரொம்ப சினிமா பார்த்து கெடுத்து வச்சுருக்காங்க. நான் அப்போவே ஜாக்கி சொன்னாங்க, ஆனால் இப்போ சொல்ல மறந்துட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஃப்ளூயன்சிங்லாம் வந்து கூட பேசுகிற நீங்கள் பார்க்குற ஆளுங்களை பொறுத்து தான் இது எல்லாமே. ரொம்ப பூமர்த்தனமான ஆளுங்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்காங்களேன், இப்படி தான் சோத்தில் எடுத்து பார்த்தாலே இதாகும். ஐயோ இது வந்து நிறைய வேதனை இதெல்லாம். அதே தான் அந்த பொண்ணு வந்து தாய்மாமன் சரி அந்த கதை விடுங்க, அது அவங்க கதை. அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அவர் ஜான்னு ஃபோனில் சேவ் பண்ணி பேசி அப்புறம் இப்படி பண்ணால் அப்படி தான் போவோம். அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரே இது. நான் அதை கூட கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஆனால் அவர் பயங்கரமான ஆளு. அவர் ஜான் 1 ஜான் 2 ஜான் கிறிஸ்டியன் என்னென்னோ பேரில் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று தான். இவரே ஒரு 20 நம்பர் வாங்கி கொடுத்துருச்சு மேடம். நான்லாம் அப்படி தான் சேவ் பண்ணோம் மேடம். என்ன நீங்கள் அதுதான் சொல்கிறேன். வந்துருச்சு அப்படின்னா சரி விடுங்க சார். அந்த ஃபோனை நான் எடுத்து கூட பார்த்ததில்ல சார். நீங்கள் அதனால நான் உங்களை சொல்லலை மேடம், சொல்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி வந்ததுன்னான்ற நான். எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு அதை போய் எடுத்து சேவ் பண்ணி நான் இதை சேவ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு ஜான் 1 ஜான் 2 ஜான் 3 சேவ் பண்ணுவீங்க. அவ்வளோதான், அதனால தான் சொல்லணும். அதேதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் புரிய வைக்கவே முடியல ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்து சார். காதுக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் சாரி உஷாலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஒருவேளை ஜான் 1 ஜான் 2 சேவ் பண்ணுறவா இருந்தானே, ஏன்னா அன்னைக்கே வந்து தாய் மாமன் சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பாக முடிஞ்சிருச்சுல்ல இது. அதுக்கு ஒரு உறவு பேர் வச்ச உடனேவே உங்களுக்கு வந்து அது பேர் என்ன சொல்கிறது, அக்செப்டபிள் ஆகிடுது. இது என்னது இது? அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆண் பெண் நட்பில் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. அன்னைக்கு ஜெசி கூட என்ன சொல்லுவோம், பரவாயில்ல உன்னை நான் என் தம்பின்னு சொல்லிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. பிடிக்கும் எல்லாம் செய்யும். பட் ஆனால் வந்து தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஆயுதம் அண்ணன் இல்லை தம்பி, இதை ஏதாவது ஒன்றுத்துல கேட்டகரி பண்ணுவாங்க. இதை வந்து உடச்ச ஒரு தமிழ் படம் இருக்குது ஆக்சுவலி. சொல்லுங்க சார். நடந்து போயிட்டே இருந்தது குமரேசன் அண்ணா அப்படின்னும், அப்படியே நின்று திரும்பி பார்த்து இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட என்கிட்ட பழகிட்டு இருக்க அழகிட்டியல இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட என்கிட்ட பழகிட்டு இருக்க நீ என்ன பார்த்து அப்படின்றது. சரி, இதுல இருக்கிறவங்கள இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக அண்ணா தம்பின்னு சொல்லி யாராவது பழகிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அனானிமஸா எப்படி கமெண்ட் போடுவாங்கப்பா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் பெருசாக பூமர் மாதிரி எனக்கு தெரியல. ஆமாண்ணா ஆமான்னு சொல்கிறாங்க. எங்க மாமா வீட்டில் பிரச்சனை பண்ணானுங்க, அதுக்குன்னு அண்ணனாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்கு. நானே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கிறதுனால மாற்றி விட்டாங்க. ஆமாம், அண்ணன் சொல்லி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் பொழுது சொன்னேன். இது எல்லா உறவுகள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் இது தோணாம இருக்காது. ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை, ஏஜ் எப்படியா இருந்தாலும் நீ இந்த ஊர்ல வந்து கீழ் வயசுல இருக்கிற பசங்களை வந்து, அதாவது அக்காவை வந்து இங்க கல்யாணம் பண்றது கிடையாது. அக்கா ஏஜ் ஒரு 5 வயசு பொண்ணை வந்து 5 வயசு அதிகமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்றது கிடையாது. தெண்டுல்கர் கல்யாணம் பண்ண மாதிரி பண்றது இல்லை. எல்லாமே ரேரா பண்றாங்க. அப்ப எல்லாமே வந்து கம்மியான வயசா இருக்கும்போது என்ன ஆகுனா எடுத்ததுமே அண்ணன் தான் வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அது வந்து மாறுன்றதுக்காக சொல்ல வரேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோ, ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா எல்லாருமே அண்ணன் சொல்லணும். அப்புறம் அதில் தான் உனக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது அண்ணான்றது கண்ணாவா மாறினது. நம்மள்ட்ட கேட்ட அனிமல்ஸ்ல அப்படிதானே இருக்கும். அனிமல்ஸ் படம் அனிமல் அப்படிதானே. ஸோ அதில் ஏன்டா என்ன மட்டும் உங்க சின்னாத்தாக்காரி வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணா அண்ணான்னு ஸ்பெசிஃபைடாக சொல்கிறா அப்படின்னு இல்லை. இல்லை, நான் வந்து அது நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டா அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்டுனா அப்படின்னா ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த டோன் சொன்னதுக்கப்புறம் திரும்பி கேட்க மாட்டாங்க நம்மளன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்காக நம்ம போய் மாற்றிக்கிட்டு ஃப்ரெண்டை திடீர்னு எப்படி அண்ணான்னு கூப்பிட முடியும்? ஆமாம், அந்த என்ன கேட்டாங்கன்னா ஃப்ரெண்டு, ஆமாம் ஃப்ரெண்ட் வேறு மாதிரி சொல்கிறோம். இல்லை எனக்கு வந்துட்டு வேண்டாம் சார் ப்ளீஸ். ஓகேவா, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்கள் நாள் சந்திரோம். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.